447 ஆண்டுகளை தாண்டியும் வெற்றிகரமாக செயல்பட்டு வரும் ஜப்பான் நிறுவனம் சோதனைகளை தாண்டியும் இத்தனை ஆண்டுகள் தாக்குப்பிடித்தது எப்படி? இப்போதெல்லாம் ஒரு நிறுவனம் 50 ஆண்டுகளை தொடுவதே சாதனையாக இருக்கும் நிலையில் ஒரு நிறுவனம் 1447 ஆண்டுகளை தாண்டி வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது என்பதை நம்மில் பலருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும். உழைப்புக்கு புகழ் பெற்ற ஜப்பானில் இப்போதிலிருந்து 1447 ஆண்டுகளுக்கு முன்னர், அதாவது கிபி 578 ஆண்டில் உருவான கோங்கோ குமி நிறுவனமே உலகின் முதல் ஆவணப்படுத்தப்பட்ட நிறுவனமாக கருதப்படுகிறது. கொரியாவிலிருந்து ஜப்பானுக்கு குடியேறிய ஷிக்கிமிச்சு கோங்கோ என்பவர் கோங்கோ குமி என்ற பெயரில் ஒரு கட்டுமான நிறுவனத்தை ஜப்பானின் முக்கிய நகரமான ஒசாகாவில் உருவாக்கினார். முதலில் சிறிய கட்டடங்களை கட்டி வந்த இவரின் நிறுவனம் அந்த பகுதியில் புகழ் பெற்றது. இது அந்நாட்டு இளவரசரின் கவனத்தை ஈர்க்க அவரின் ஆணைப்படி கோங்கோ குமி நிறுவனம் ஷிட்டானோ ஷி என அழைக்கப்படும் ஜப்பானின் முதல் புத்தர் ஆலயத்தை உருவாக்கியதோடு அதனை பராமரிக்கும் பொறுப்பையும் பெற்றது. இந்த புத்தர் ஆலயம் தற்போதும் ஜப்பானின் புகழ்பெற்ற ஆலயமாக திகழ்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னர் ஜப்பானின் புகழ்பெற்ற ஒசாகா கோட்டை, டயமண்ட் வாயில் போன்ற கட்டடங்களையும் இவரின் நிறுவனம் அமைந்தது. மேலும் அரச கட்டுமானங்களை பராமரிக்கும் பொறுப்பும் கோங்கோ குமி நிறுவனத்துக்கே வழங்கப்பட்டது. ஜப்பானில் பல மன்னர்கள் ஆட்சி புரிந்தாலும் அவர்கள் ஆட்சியின் போதெல்லாம் பல்வேறு சோதனைகளை தாண்டி அவர்களின் மதிப்பை பெற்ற நிறுவனமாக கோங்கோ குமி நிறுவனம் தொடர்ந்து திகழ்ந்துள்ளது. பரம்பரையாக 1000 வருடங்களை தாண்டியும் ஷிக்கிமிச்சு கோங்கோவின் வம்சத்தினர் கோங்கோ குமி நிறுவனத்தை வழிநடத்தி வந்தனர். 2005 ஆண்டு வரை சிறப்பாக செயல்பட்ட இந்த நிறுவனத்தின் 41வது தலைவரான மசகாசு கோங்கோ என்பவரின் தலைமையில் கீழ் வீழ்ச்சியில் பாதையில் செல்ல தொடங்கியது. நிறுவனத்தின் கடன்கள் அதிகரித்த நிலையில் வேறு வழியின்றி 2006 ஆண்டு தகாமச்சு என்ற மற்றொரு நிறுவனத்தால் கையகப்படுத்தப்பட்டது. எனினும் தனது அடையாளத்தை இழக்காமல் தற்போதும் தகாமச்சு நிறுவனத்தின் தலைமையிலான ஒரு குழும நிறுவனமாக தொடர்ந்து கோங்கோ குமி நிறுவனம் செயல்பட்டு வருகிறது.